சொல்லுங்க சார். வந்து வண்டி அடிபட்டுச்சு. வண்டி ரொம்ப டேமேஜா இருக்கு. என்ன சார் ஆக்சிடென்ட்டா? இல்ல அது வண்டி ரொம்ப அடி வாங்கியிருக்கே சார். வண்டி ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல ஆக மாட்டேங்குது. அதான் நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர். இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது சார். நிறைய வேலை இருக்கு. ஒரு 2 நாள் ஆகும் சார். ஐயோ பிரதர், இல்ல பிரதர் கொஞ்சம் அர்ஜென்ட் பிரதர். அதனால தான் பிரதர் ப்ளீஸ். இல்ல சார், வேற வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை முடிச்சிட்டு தான் நான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, உங்க வண்டியில் நிறைய வேலை இருக்கு சார். என்ன ஏதுன்னு பார்த்தா சொல்ல முடியும். பிரதர் 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 ப்ளீஸ் பிரதர், தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிரதர். நீங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அவர்தான் 2 நாள் ஆகும்னு சொல்றாருல்ல. 2 நாள் கழிச்சு வந்து பாத்துக்கலாம், விடுங்க. 2 நாள் வரைக்கும் நீங்க எப்படி? இல்ல பிரதர், வண்டி நீங்க ரெடி ஆகணும், நான் ஓட்டணும். சார் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அடம் பிடிக்கல வேதாஜி, இது நீங்க தெரியாது எனக்கு. வண்டி நீங்க ரெடி ஆகணும், நான் வண்டி ஓட்டி ஆகணும், நான் சம்பாதிச்சே ஆகணும். பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர், எனக்கு புரியல. எனக்கு எப்படி கேட்குறேன், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் பிரதர். எனக்கு இன்னைக்கு இல்லை எப்படியும் வண்டி ரெடியாக நான் சவாரி போயாகணும். சரி நிலைமை புரிஞ்சுக்கோங்க. நிலைமை புரியுது சார். உங்க வண்டியை ரெடி பண்ணணும். அதுவும் இல்லாம வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகாம தள்ளிட்டு வேற வந்திருக்கீங்க. என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கணும்ல சார். ஸ்பேர் வேற இப்ப கிடைக்குமான்னு தெரியல. ஒரு நாளா முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். பிரதர் இல்ல பிரதர், என் நிலைமை அந்த மாதிரி பிரதர். நான் சொன்ன பிரதர் உங்க காலைல வந்து சும்மா இருக்கும் இருங்க பிரதர். இல்ல பிரதர், அது எக்ஸ்ட்ரா பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல பிரதர், நான் கொடுக்குறேன் பிரதர். ஐயோ, நான் பணத்துக்காக சொல்ல சார். நான் இருக்கிற நிலைமை சொன்னேன் சார். ஐயோ, என் நிலைமை அதோட ரொம்ப மோசமா இருக்கு பிரதர். இன்னும் ஒரே நாள் இருக்கு, ஒரு நாள் கூட சம்பாதிச்சு. ஐயோ மச்சி, சொல்லு மச்சி. அண்ணே, எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்கண்ணே. சரிங்க சார், போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னு பார்த்து வைக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். அதான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாருல, வாங்க போலாம். எங்க? வீட்டுக்கு. நான் எங்கேயும் வரல. நான் வண்டி பக்கத்துல இருந்து வண்டி ரெடியா நான் எடுத்துன்னு வரேன். எங்க? அவர்தான் அவர் 2 மணி நேரம் ஆகுன்னு சொல்றாருல்ல. அது வரைக்கும் இங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல வேதாச்சி, என்னால முடியல வேதாச்சி. நான் எங்கேயும் வரல. நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இங்கே இருக்கிறேன். சொன்னா கேளுங்க. நீங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல. வீட்டுக்கு போய் சாப்பிட்டாது வரலாம். ஐயோ, சாப்பாடுங்க எனக்கு இப்ப முக்கியம். பஞ்சு மாப்பிள்ள, வண்டியில இந்த சாப்பாடுலாம் அது ஒன்றும் ஆளல்ல. எல்லாம் ஆட்டோல தான் இருக்கு மாப்பிள்ள. எத்தனை பாக்கெட் ஆகுது? எப்படியும் ஒரு 50-60 பார்சல் இருக்கும் மாப்பிள்ள. ஐயோ ஏன்டா அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும் மேடம். என்னடா பண்ணுற சாப்பாடு வச்சு? சாப்பாடு வேஸ்ட் ஆனாலும் எனக்கு பிடிக்காதுங்க. அவ்வளோ சாப்பாடு வர்றது கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணது. ஷோ, என்னடா இது? என்ன பண்ணுறதை வச்சு இப்போ? ஏங்க, பேசாம இந்த சாப்பாடெல்லாம் கோவில போய் அன்னதானம் பண்ணா என்ன? சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு இது அன்னதானம் பண்ணிடுவோம். அதோட இப்ப இருக்கிற நிலைமையில கோவில்ல போய் கொஞ்ச நேரம் இருந்தா மனசு கொஞ்சம் லேசா இருக்கும். சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர். பக்கத்துல கோயிலா இருக்குதா? இருக்கு சார். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போனா ஒரு கோயில் இருக்கு சார். சரி பிரதர், நாங்கள் கோயில் போயிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ள நீ கொஞ்சம் பாருங்க பிரதர். என்ன ஆகும் எவ்வளோ ஆகுன்னு சும்மா ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சிருங்க பிரதர். சரி சரி, நான் பாருங்க பிரதர். வாங்க. ஏய், என்னடா வண்டி மாலை பொட்டில் வச்சு அமங்கலம் பண்ணுகிற? இல்லை மாப்பிள்ள, நேற்று நம்ம ஆட்டோவை உடைச்சிட்டாங்கல்ல, அதான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். செம மாட்டரா. நம்ம ஆட்டோக்கு இனிமேல ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள. என்னடா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ள, நீ எதுக்கும் அழுது நான் பார்த்துருக்கேன்டா. ஆனால் நேற்று ஆட்டோ உடஞ்சிருச்சுன்னு அழுத பாரு, அதை என்னால எப்பவுமே மறக்க முடியாது மாப்பிள்ள. நீ அழுததை என்னால பார்க்க முடியல மாப்பிள்ள. டேய், இனிமேல சத்தியமா அழமாட்டேன்னு சொல்லு மாப்பிள்ள. ஏய், அழமாட்டேன். ஏய், பஞ்சாயத்துனாலே கலகலன்னு சிரிச்சு பேசினா தானே நல்லா இருக்கும். நீ ஏன்டா இப்படி உம்முன்னு ஃபீல் பண்ணுகிற? இல்லடா மாப்பிள்ள, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்டா. நான் மாதிரி ஒரு நண்பர் மோதி என்னடா கொச்சலு, நான் நல்லா இருப்பேன். நீ ரொம்ப நல்ல வேண்டாம் மாப்பிள்ள. உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. எனக்கு ஒன்றும் ஆகாது மச்சி. இல்லை மாப்பிள்ள,
உனக்கு தொடர்ந்து நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ ரொம்ப பாவம் மாப்பிள. நானா? ஹே, நான் என்னதுக்குடா பாவம்? நான்லாம் பாவம் இல்லை மச்சி. ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி லக்கி பெர்சன் யாருன்னு கேட்டா நான் தான். எப்படின்னு கேக்குறியா? வேதாஜி மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி, உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன். இது மேல எனக்கு என்னடா வேணும்? இதான் அவனுக்கு கிடைக்குமா? கோடி கோடி காரு பணம் பங்களா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஈடாவாதுடா. நான் வாழ்க வேற யாராவது கிடைக்குமா? இது என்ன கச்சிருக்குது? லக்கி தானே நான். மச்சி, நீங்க 2 பேரும் என் கூட வாழ்க்கை இருந்தா போதும் மச்சி. வேற எதுவுமே வேணாம்டா. அப்படியே சரிஞ்சு நான் கீழே ஊந்தா கூட தோல் ஊத்துறீங்க 2 பேரும் தூக்குவீங்கண்ணா. இதெல்லாம் வேற எவனுக்கு கிடைக்குமா? கடவுளுக்கு தான்டா நன்றி சொல்லணும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தான் மகன் ஜெயிக்கணும்னு எங்க அப்பா நினைக்கிறான், என் புருஷன் ஜெயிக்கணும் என் பொண்டாட்டி நினைக்கலாம். ஆனா என் நண்பன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பாத்தியாடா, அதான்டா, அதான் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. அது ஈக்குவல் அந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது மச்சி. நீலா இங்க இருக்கிற என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா மாப்பிள? ஏய், என்னது நீ அழுதுனுக்கிறப்பா? ஏய் ஏய், நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ஒரு பேச்சா இருக்கா? அழாதடா. ஏய், இந்த பாரு, நம்ம 2 பேரும் சிரிச்சா தானே நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் அழுதா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கடா. புரிதா? ஆம்பளை அவன் அழுக கூடாதுடா, அசிங்கண்டா. ஐயோ, இந்த பையன் அழச்சுனுக்குறானே. நீ என் ஃப்ரெண்டுடா, என் உயிர்றா. ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்பிள. கண்ணத்தோட கண்ணத்தோடா. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ். என்னதுடா தேங்க்ஸ்? லூசு, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நாளாவது ஒன்று தூங்க விட்டுனா, சாப்பிட்டு விட்டாங்க, டீயாவது குடி விட்டுனா, எவன்டா வேலை செய்ய வந்த மாதிரிலாம்? கூட போனவனு கூட பண்ண மாட்டேன்டா அந்த காலத்துல. நீ பண்ணிருக்கிற பெரிய விஷயம். நான் தானே தேங்க்ஸ் சொல்லணும். மாப்பிள, என் உயிர் நண்பன் ஜெயிக்கணும்னா நான் தானே மாப்பிள உதவி பண்ணணும். மாப்பிள, இன்னைக்கு 6வது நாள் தீயா வேலை செய்யறோம், நாம ஜெயிக்கிறோம். யாரா நீ? என் தளபதிடா நீ, என் சூரியடா நீ. மச்சே, ஜெயிக்கிறோம்டா. கட்டே ஜெயிக்கிறோம் மாப்பிள. ஜெயிக்கிறோம். இன்னும் ஒரே நாள்ல நீ சொன்ன மொத்த 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு நான் உன வெறுப்பு ஏத்தல. சவால் விட்ட மாதிரி நிஜமாவே சம்பாதிச்சிருவானோ? அம்மா, அம்மா, என்ன காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களாம்மா? ஒன்றும் தேவையில்ல, போ. என்ன? இல்லம்மா, ஏம்மா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. ஆட்டோ ஓட்டிலாம் எப்படிம்மா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்? அதுவும் ஒரு வாரத்துல? கண்டிப்பா நடக்கிற காரியமே இல்லம்மா. இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், சும்மா உளறிட்டு இருக்காத. அவன்தான் சம்பாதிச்சிருவேன்னு அவ்வளோ தைரியமா சொல்லிட்டு போறானே. பத்தாததுக்கு அந்த பெருசு வேற அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. அவன் அந்த தைரியத்துல தான் ஆடிட்டு இருக்கான். அவன் அந்த பணத்தை சம்பாதிக்க கூடாது. அவங்க எப்பவுமே என் காலடியில தான் இருக்கணும். என் முன்னாடி தலை குனிஞ்சுதான் இருக்கணும். கண்டிப்பாம்மா, அவங்களால நிச்சயமா சம்பாதிக்கவே முடியாது. அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க பாத்தீங்களா?